இந்த நாளிலும் உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் ரொம்ப நல்லவர், அவர் பெரியவர், மாறாதவர். உங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான சூழ்நிலைகள் வழியாக நீங்கள் போயிட்டு இருந்தாலும் எல்லாவற்றையும் தேவனிடத்தில் தெரியப்படுத்துங்க. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள், இப்படி இப்படிலாம் காரியங்கள் இருக்குன்னு. உங்களுக்கு மறுமொழி தருகிறவர் தான் இயேசு. நீங்கள் எதையெல்லாம் ஜெபத்தில் வேண்டிக் கொள்கிறீர்களோ எல்லாவற்றையும் உங்களுக்கு ஆண்டவர் பதிலாக தருவார். ஆனால் சில நேரத்தில் நம்மளுக்கு என்ன பிரச்சனைனா, ஜெபிக்கவே தோணாது. we won't feel like praying. அப்படிப்பட்ட நாளாக இன்றைக்கு இருந்தாலும் இந்த வார்த்தையின் மூலம் தேவன் உங்களை பலப்படுத்துவார். எபிரேயர் 7:25 நம்ம படிக்கிறோம். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். இயேசு உயிரோடு இருக்கிறதுனால முற்றுமுடிய உலகத்தின் கடைசி வரை உங்களை காப்பாற்ற ரட்சிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவர் மூலமாக கடவுளிடத்தில் சேருகிற எல்லோருக்காகவும் அவர் வேண்டுதல் செய்கிறார். ஜீசஸ் இஸ் praying ஃபார் யூ. உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா? இயேசு உங்களுக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார், வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். ஐ கான் ப்ரே எனிமோர். இதுக்கு மேலே என்னால் ஜெபம் பண்ண முடியாது. ஆண்டவர் இருக்கிறாரா, நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்கிறாரா, நம்ம மேலே அக்கறை இருக்கா அப்படின்னு பல சிந்தைகள் நம்மை நிறைத்து கொண்டே இருக்கும். நாம் ஜெபிக்காமல் இருப்பதற்கு பல காரணங்கள் நம்முடைய சிந்தையும் நம்முடைய சூழ்நிலையும் அது டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும். நம்மை ஜெபிக்க விடாமல் தடுப்பதற்கு பல காரணங்கள் உண்டு. ஆனால் நாம் ஜெபிப்பதற்கு ஒரு காரணம் உண்டு. அது என்னன்னா, இயேசு நமக்காக ஜெபிக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டோன்னா நாமும் ஜெபிப்போம். நம்மை ஜெபிப்பதிலிருந்து தடை செய்யாமல் இருப்பதற்கு ஒரு காரணம் என்னன்னா, இயேசு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் என்ற விஷயம். இயேசு உங்களுக்காக ஜெபிக்கிறார். we may not see it, we may not hear it, we may not feel it. நம்ம ஒருவேளை அதை பார்க்க முடியாது, நம்ம கேட்க முடியாது, நம்மளால உணர முடியாததாக இருக்கும். ஆனால் தொடர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருங்கள். Continue to pray because Jesus is continually praying for you. தொடர்ந்து இயேசு உங்களுக்காய் ஜெபிக்கிறார். ஆகவே நீங்கள் ஜெபிப்பதை தொடருங்கள்.